மக்களே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை பற்றிய ஒரு முக்கிய அப்டேட் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க, சரிங்களா? அதாவது என்ன அப்டேட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரூபாய் 5000 மகளிர் உரிமை தொகை விஎஸ் ரூபாய் 10,000 கருணை தொகையாக கொடுப்பதாக அதிமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதையும் பார்க்க போகிறோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் டெய்லி அப்டேட்டட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டு ஆள் கொடுத்தீங்கன்னா போதும் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், சரிங்களா? தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும். தேர்தல் ஆணையம் இதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அரசியல் கட்சிகளும் கூட்டணி பேச்சு, தொகுதி பங்கீடு, தேர்தல் வாக்குறுதி வெளியீடு என பரபரப்பாக செயல்பட்டு வருகிறது. தேர்தலில் மக்களின் வாக்குகளை கவர்வதற்கான அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றன. தற்போது தேர்தல் களத்தில் அதிமுக கூட்டணிக்கு இடையே கடும் போட்டி நிலவில் வரக்கூடிய சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறாங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அவரது உருவ சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனை அடுத்து எம்ஜிஆர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து அவர் நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். பின்னர் தேர்தலுக்கான அதிமுகவின் 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி அதிமுக ஆட்சி அமைந்தும் மக்களின் சுமையை போக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 10,000 கருணை தொகையாக வழங்கப்படும் என தெரிவித்திருக்காங்க. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு என திமுக ஆட்சியில் மக்களுக்கு நிதி சுமை அதிகரிப்பதால் ஒருமுறை கருணை தொகையாக 10,000 ரூபாய் அனைத்து குடும்பங்களுக்கு வழங்கப்படும் என கூறியிருக்கிறாங்க. மேலும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் 12ஆம் வகுப்பு வரை முடித்து வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறினார். அதாவது வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதந்தோறும் நிதி உதவி வழங்கப்படும் என கூறியுள்ளார். இது தவிர பொங்கல் பரிசு தொகுப்போடு இனி ஒவ்வொரு ஆண்டும் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என அப்படின்னு கூறியிருக்காங்க. மேலும் மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு உதவித்தொகை 8,000 ரூபாய் இருந்து 10,000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவித்த அவர், நகர்ப்பகுதிகளில் நடைபாதை மற்றும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்கள் ரத்து செய்யப்படும் என சொல்லியிருக்காங்க. கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் இலவச மின்சாரம் 300 யூனிட்டில் இருந்து 450 யூனிட்டாக உயர்த்தப்படும். விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட் இலவச மின்சாரம் 1,400 யூனிட் ஆக உயர்த்தி வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். ஏற்கனவே அதிமுக சார்பாக 2 கட்டங்களாக வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதன்படி குலவிளக்கு என்ற திட்டம் அமல்படுத்தப்பட்டு அதன் மூலம் பெண்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே நேரடியாக வரவு வைக்கப்படும் என அவர் அறிவித்திருக்காங்க. ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து சேவை கொண்டு வரப்படும் என கூறினார். வங்கிகளில் பெற்ற கல்வி கடன் ரத்து செய்யப்படும். முதியோர் உதவித்தொகை 2,000 ரூபாய்க்கு உயர்த்தப்படும் என ஏற்கனவே வாக்குறுதி அளித்துள்ளனர். திமுக சார்பாக ஏற்கனவே 5,000 ரூபாய், மகளிர் உரிமை தொகை 3,000 ரூபாய் பொங்கல் பரிசாகவே வழங்கப்பட்டன. தற்போது போட்டியாக அதிமுக 1,000 ரூபாய் கருணை தொகை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. எனவே இந்த தேர்தலில் மக்கள் வாக்குகளை பெறுவதில் 5,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்கு 10,000 ரூபாய் கருணை தொகைக்கு கடும் போட்டி நிலவும் என சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் டெய்லி அப்டேட்டட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டு ஆள் கொடுத்தீங்கன்னா போது நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மக்களே. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. தேங்க்யூ.